ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் வந்து ஃபேக்ட்ரி டாஸ்க் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்குக்கான விஷயங்கள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. அதாவது மேனேஜர்ஸ் வெஸ் எம்ப்ளாயீஸு. ஸோ டாப் 8 வந்து மேனேஜர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பாட்டம் 7 வந்து எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது டாஸ்க்கு அப்படிங்கிறத விட எம்ப்ளாயீஸால தான் வந்து உள்ளே இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து சாப்பிடவோ, தண்ணி குடிக்கவோ, ஏன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணக்கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை தான் பிக் பாஸ் வைக்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் மஞ்சரி வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த டேப்லேயும் தண்ணி வரல, தண்ணி சப்ளை நின்றுடுச்சு, கேஸ்லாம் சப்ளை ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. எல்லாருமே என்ன தண்ணி பஞ்சமா, சென்னையில் தண்ணி வரல அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த டாஸ்கோட வர மஞ்சரி சொல்கிறாங்க, இல்லை டாஸ்கே அப்படி தான் இருக்குது, எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், செம்ம டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மேனேஜர்ஸ் விஸ் எம்ப்ளாயீஸ், அதனால தான் தண்ணிலாம் எதுலேயும் எங்கேயும் வராது. ஸோ தண்ணியோட சம்மந்தப்பட்டதே இந்த டாஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபக்லாம் ஃபேஸ்லாம் மாறிடுது. இது என்னடா இது, நம்ம சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டே ஒரு டாஸ்க் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆமத்தான் அப்போ வீக்கெண்டில் கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்குது. நம்ம அருண் கிட்ட சாரி கேட்டு கேட்காம என்ன பிரயோஜனம்? ஆக மொத்தம் வீக்கெண்டில் ரோஸ்ட் இருக்குது. இல்லை இது வெளியில் கண்டிப்பாக 1 ஹவர்லேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீக்கெண்டில் வருதுனால இது 1 ஹவரில் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இத்தனை சீசன் பார்த்துட்டு உள்ள வரவங்களுக்கு. ஸோ இது வீக்கெண்ட்லேயும் வரும், 1 ஹவர்லேயும் வந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு மாதிரி டல் ஆகிடுறாரு. எப்படி இப்போ இன்னும் 2-3 நாளைக்கு இவர் இந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பார்னு தான் நினைக்கிறேன். அந்த டெவில் டாஸ்க் அப்படிங்கும்போது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக சரி ஓகே, அது டாஸ்க் வைஸ் வச்சுக்கிட்டாலும் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் அதை பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும்போது அந்த வழி இருக்குல்ல. சரி இது ஓகே, டாஸ்க்கில் கூட நீங்கள் அப்படி பண்ணது ஓகே. ஆனால் சைக்கலாஜிக்கலாக அந்த அந்த வீட்டில் எத்தனை பொண்ணுங்களை நீங்கள் வந்து என்எஃப்பி வாங்கும்போது மஞ்சரி ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா வந்து பிங்க் ஷர்ட்டில் பண்ணதாகட்டும், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, என்னது இன்னும் 2-3 இடத்துலலாம் கூட வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் மஞ்சரி வின் பண்ண விடாமல், பவித்ரா வின் பண்ண விடாமலாம் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு பார்ஷியாலிட்டியாக கேம் ஆடும்போது, இல்லை உங்கள் பாலிடிக்ஸ் வெளில தெரியாமல் நீங்கள் கேம் ஆடும்போது. இப்போ உங்களுக்குன்னும் போது அது மைண்டுக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணதில்லை. மஞ்சரி கேப்டன்சிலையும் அப்படி தான். அந்த பொண்ணோட 2 பேட்ச் வாங்கிட்டாங்கன்னு கிட்ட போகும்போது, அதுக்கப்புறம் அந்த வீக்லி டாஸ்கில் அவளால் அந்த பொண்ணு அவங்களால வந்து நான் சாட்சி மைண்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், அவங்களால வந்து அந்த வீக்லி டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல அந்த படைத்தளபதியாக. ஆனால் அதில் வந்து இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நின்ன இந்த சைட் பாய்ஸ் டீம் படைத்தளபதியாக நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் வாங்கினீங்க. ஆனால் அந்த பொண்ணு கேப்டனாகவும் பண்ண முடியாமல், படைத்தளபதியாகவும் பண்ண முடியாமல், அந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது. ப்ளஸ் அந்த டாஸ்கில் சாச்சனா ராணியா வந்தாங்கன்ற பட்சத்தில் அந்த பல்லக்கை எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு அந்த பல்லக்கை கூட கொடுக்காம எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணுற லெவலில் ஒரு மாதிரி பண்ணிங்க. கேட்டால் டாஸ்க்குன்னு பேரில் ஒன்று பண்ணிங்கல்ல. இப்போ வந்து பர்சனலாகவே உங்களை வந்து அருண் அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு டாஸ்க் வேலை, அதாச்சும் நீங்கள் டாஸ்கில் பண்ணலன்றது ஒன்று வந்துடும். ஆனால் இப்போ அருண் பர்சனலாகவே உங்களை 2 நாள் அட்டாக் பண்ணியிருக்காரு. இது உங்களால் மைண்ட்லேருந்து வெளில வர முடியுமா, இல்லை இதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே டாஸ்க் எப்படி விளையாடுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஆனால் சுத்தமாக டவுன் ஆகிட்டாரு. நீங்கள் வந்து அதுவும் அருண் சண்டைக்கு முன் தீபக், அருண் சண்டைக்கு அப்புறம் தீபக்னே பிரித்து பார்க்கலாம். அந்தளவுக்கு டோட்டலாக டவுன் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் கேட்குறேன், எதுக்கு டவுன் ஆகணும்? ஃபஸ்ட்டு சாரியே கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி நான் தாண்டா வந்து சாரி கேட்டேன்னு இவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் 2வது வாட்டி இவரே வாலண்டியராக அவர் பேசவே இஷ்டம் இல்லைனாலும் கூப்பிட்டு வச்சு சாரி கேட்குறாரு. சாரி கேட்டுட்டு அழுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு பயப்படணும்? இவர் வீக்கெண்டில் ஃபேஸ் பண்ணுறேன்னு அவர்கிட்ட எகிரி தானே சண்டை போட்டார். அதே வீக்கெண்டில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதுதான் மஞ்சரி சொல்கிறாங்க, டேமேஜ் இஸ் டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அந்த லேபர்னு அப்படி சொல்லியிருக்க வேணாம், டீ விஷயத்தில் லேபருக்கு இந்த டீ போதும்னு. அப்படின்போது இல்லைங்க ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது டேமேஜ் இஸ் டன் அப்படின்னுறாங்க மஞ்சரி. ஸோ அது ஆயிடுச்சு. முத்துவும் வந்து சரிங்க ஆயிடுச்சு, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ டவுன் ஆகுறீங்க? அப்போ டைமாக ஃபேஸ் பண்ணிங்க. ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த ஷோக்குள்ளே வந்துட்டு அப்புறம் கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஷோக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் அடிச்சு ஆடணும்னு டிசைட் பண்ண அப்புறம் கண்டிப்பாக கான்ட்ரவர்சி வரதான் செய்யும். இதில் நீங்கள் டாஸ்கில் வந்திருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் நம்பின ஒரு ஆள், இல்லை நீங்கள் ஜாலரா கூட்டமாக வச்சிருந்த ஒரு ஆள் தான் வந்து உங்களை பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்கிறது, வேறு யாருமே பண்ணலை. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. இல்லை இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணியோ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணியோ, இல்லைனா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மெச்சூரிட்டி லெவலை யூஸ் பண்ணியோ ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்கள் டல் ஆகிட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்படி நீங்கள் டல் ஆகிறது மூலியமாகவே இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சே இருக்கும். மேபி அந்த வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தீபக் அண்ணா ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்கும். அன்ஷிதா மாதிரி ஆளுங்களாம் நாமினேஷன்லேயே அதான் இந்த வாரம் 3 வாரமாக நாமினேஷனில் இல்லையே சார். அந்த தளபதி வீக்லேருந்து கேப்டன்ஷிப்லேருந்து இப்போ போன வாரமோ இல்லை, இந்த வாரமோ இல்லை, நானுமே போட்டிருக்கேன் நாமினேஷனில் இல்லை, ஜெஃப்ரியும் இந்த வாரம் நாமினேஷன் இல்லை. இப்படி நாமினேஷனில் வராமே நீங்கள் ஜனங்களை சந்திக்காமல் எவ்வளோ நாளைக்கு வந்து சேஃப் கேம் ஆடுவீங்க? அப்போ அது ஃபேர் கேமாகவும் இருக்கும். நாமினேஷனில் வராமல் சேஃப் கேம் ஆடுறது உள்ள ஆடுற ஜால்ரா கேமாக தான் இருக்கும், இல்லைனா சேஃப் கேமாக தான் இருக்கும். அது எப்படி ஃபேர் கேம் ஆகும்? எனக்கு கேட்டால் அது ஃபேர் கேமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமாவது நீங்கள் முடிச்சுக்கிட்டு கேம் ஆடணும். இப்படி பயந்து ஆட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆடணும். அதான் அது உங்கள் இஷ்டம்.
ஓகேங்களா? சரி ஓகே. இந்த டாஸ்க் டீட்டெயில்ஸ் வருது. இந்த டாஸ்க் டீட்டெயில்ஸ் வர பட்சத்தில எப்படி ஆகுதுன்னா, அந்த 7 பேர் வெளியிலேயே தான் இருப்பாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ் 7 பேரும் கார்டன் ஏரியாலே தான் தூங்கணும், அங்கே தான் சாப்பிடணும். வெறும் வாஷ்ரூம் யூஸ் பண்ண மட்டும் தான் அவங்க உள்ள வரணும். நைட்டு தூங்குறதுக்கு கூட பெட் மாரி பெட்ஷீட் மாரி போட்டு எல்லாத்தையுமே அந்த செட்டப்லாம் பண்ணி விட்டுர்றாங்க பிக் பாஸ். ஸோ நைட்டு கொசுக்கடியில தான் தூங்கணுன்ற அளவுக்கும் வெறும் வாஷ்ரூமுக்கு மட்டும் உள்ள வரணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதுன்னா, உள்ள இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க தண்ணிய யூஸ் பண்ணணும்னா, அவங்க 3 சைக்கிள் குடுத்துருக்காங்க. அந்த சைக்கிள பெடலிங் பண்ணினே இருக்கணும். ஒண்ணு கேஸுக்கு, ஒண்ணு தண்ணிக்கு, ஒண்ணு வாஷ்ரூமுக்கு, டாய்லெட்டுக்கு. ஸோ அங்க யாராச்சும் டாய்லெட் யூஸ் பண்ணணும்னாலும் சரி, இங்க யாராச்சும் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் சரி, அது வெறுமனே பிரஷ் பண்றதா இருக்கலாம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதா இருக்கலாம், குளிக்கிறதா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே டாய்லெட், வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னா, யார் போறாங்களோ உள்ள அவங்களுக்கு பதில் யாராச்சும் அங்க வந்து சைக்கிளிங், பெடலிங் பண்ணணும். அது டாய்லெட்னு போட்டிருக்க சைக்கிளிங்ல. அதே மாரி கிச்சன்ல வந்து சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா, இல்ல தாகத்துக்கு யாராவது தண்ணி குடிச்சாலுமே, அந்த தண்ணி அப்படிங்கிறது அந்த சைக்கிள பெடல் பண்ணும்போது தான் இங்க தண்ணி வந்து கிச்சனுக்கு சமைக்கவோ, குடிக்கவோ வரும். அந்த குடிக்கிற தண்ணி 2 டீமுக்கும் அதே தான். அதே மாரி வாஷ்ரூமுக்கும் 2 டீமுக்கும் அதே பொது தான். ஸோ பொதுவாவே டாய்லெட் யூஸ் பண்ணணும், வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், கேஸ் யூஸ் பண்ணணும்னா, அங்க எம்ப்ளாயீஸ்ல இருக்கவங்க அந்த பெடலிங் பண்ணா தான், அந்த 3 சைக்கிளையும் மாத்தி மாத்தி பண்ணும்போது தான், இங்க வந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். இவங்க சமைக்க முடியும், குளிக்க முடியும், எல்லாருமே வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஜெஃப்ரி கூட வந்து ஞாபகம் எல்லாம் போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. உடனே பிக் பாஸ் கேட்குறாரு, நீங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது யார் அங்க சைக்கிளிங் பண்ணதுன்னா மறந்துடுறாரு ஜெஃப்ரி. ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்கு மைன்யூட்டா அது கான்ஷியஸா வந்து ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சி குடிச்சாலும் சரி, இல்ல வெளில இருக்கவங்க தண்ணி கேட்டாங்கன்னு கொடுத்தாலும் சரி, இல்ல உள்ள இருக்கவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போனாலும் சரி, இல்ல கிச்சன்ல டக்குன்னு தண்ணி பிடிச்சி சமைக்கிறேன்னு ஊத்துனாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த 3 சைக்கிளிங்க வந்து அங்க இருக்கவங்க யாராவது பெடலிங் பண்றாங்களா? அது மட்டும் இல்லாம அந்த பெடலிங் பண்ணும்போது இவங்களுக்கு பதில் இப்போ சத்யா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கன்னா, அதுக்கு பதில் ரஞ்சித் வந்து பெடலிங் பண்றாரு. இப்போ உள்ள இருக்கவங்க வந்து ஜெஃப்ரி தண்ணி குடிக்கிறாருன்னா, அதுக்கு பதில் ராணவ் வந்து அந்த வாட்டர் அப்படிங்கிற சைக்கிள பெடல் பண்றாரு. அப்படிங்கிற மாரி ஒரு கிளாஸ் தண்ணிலேருந்து ரெஸ்ட் ரூம் போற வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கேஸ் ஆன் பண்ணி சமைக்கிறது. ஸோ எதுக்கா இருந்தாலும் கேஸ் ஆன் பண்ணும்போது யாரோ பெடலிங் பண்ணும். அப்படி பார்த்தா சமைச்சு முடிக்கிற வரைக்கும் யாரோ அந்த பெடலிங் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி செம டாஸ்க் தான் வைக்கிறாரு. இதில வந்து வெளில இருக்கவங்க வெறும் அந்த பெடலிங் மட்டும் தான் பண்றாங்க. பர்மிஷன் கேட்டு உள்ள வந்து ரெஸ்ட் ரூம் போறாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு. அதே மாரி ஒவ்வொரு வாட்டி கேமரால போய் யார் மாறிட்டே இருக்காங்களோ அந்த ஷிஃப்ட்ல அத வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது மேனேஜருக்கான விஷயமா இருக்கு. இதில வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இது வந்து இந்த சைட்ல மேனேஜர் சைட்ல இருக்கவங்கலாம் நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்கவங்க. அந்த சைடு எம்ப்ளாயி சைடு இருக்கவங்கலாம் நாமினேட்டட் ஜோன்ல இருக்கவங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் பஸர் அடிப்பாங்க போல. அந்த பஸர் அடிக்கும்போது 1 ஹார்க்கோ என்னமோ பஸர் அடிப்பாங்களா என்னமோ சொல்றாங்க. அந்த பஸர் அடிக்கும்போது இந்த சைடு மேனேஜர் சைட்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அந்த சைடும், அந்த சைடில் இருக்க ஒர்க்கர் சைட்லேருந்து ஒருத்தங்க இந்த சைடும் வரணும். அப்படி வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, இங்க இருக்கவங்க நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் முடியும்போது ஒரு என்எஃப்பி கிடைக்கும். இந்த சைடில் இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு. அந்த சைடு வந்து நாமினேட்டட் ஜோன்ல இருக்கவங்களுக்கு அவங்க டைரக்ட் நாமினேஷன்ல வந்துருவாங்க. இதுதான் ட்விஸ்ட். ஸோ வந்து இதில வந்து இந்த சைடு வேலை டாப் 8ஆ இருக்கவங்க தான் ஸ்ட்ராங்கா வந்து கன்டென்ட் குடுக்குறாங்க. இவங்க வந்து கேம நல்லா கொண்டு போறாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து பாட்டம் 7ல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் இந்த கேம இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாரி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் இந்த டாஸ்க்க. ஸோ இதில என்எஃப்பியும் ஒரு பக்கம் வந்தது, டைரக்ட் நாமினேஷனும் வந்துருது. ஸோ ப்ளஸும் வந்துருது, மைனஸும் வந்துருது. இதில ஆல்ரெடி அந்த பாட்டம் 7ல இருக்கவங்க கடுப்புல இருப்பாங்கன்றது ஒண்ணு இருக்கு. இந்த டாப் 8ல இருக்கவங்க ஆட்டிட்யூட் காட்டுவாங்களா? அப்படின்னா ஆட்டிட்யூட் காட்டுறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா காலையில தீபக் வாங்குன அடி அப்படி. லேபர், ஸ்கில்டு அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சு அவர் விளையாடின விளையாட்டை தான் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்காவே கொடுக்குற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு தீபக் காட்ட மாட்டாரு. பட் ஆனால் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி முத்து ஏதாவது பண்ணுவார். ஏன்னா குரூப் கேம்னு வந்தால் தான் அவரோட பவர் வெளில வரும். 3 வாரமாக இண்டிவிஜுவல் கேம்னு வரும்போது அவர் பெருசாக அந்த டெவில் டாஸ்க்லாம் கூட எங்கேயுமே வெளியில் தெரியல. இது அகெயின் மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்று விளையாடணும், எம்ப்ளாயிஸ்லாம் சேர்ந்து ஒன்று விளையாடணும் போது திருப்பி அந்த இடத்துல போய் நின்று தனக்கான அத்தாரிட்டியை முத்து எடுத்த மாதிரி தான் இருந்தது இந்த டாஸ்கில். எதுவாக இருந்தாலும் போய் முன்னாடி நின்று சொல்கிறது, இல்லை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த விஷயத்தை கொண்டு போகலாம், ரூல்ஸாக கொண்டு போகலாம். அந்த இடத்துல முத்துவோட வாய்ஸ் தான் ஆல் இன் ஆல் முத்துவா நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம அருண் நீ மேனேஜரா இருக்க பட்சத்தில் நான் எம்ப்ளாயியா சும்மா இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ராட்டஜிக்கு அவர் ஒன்று ப்ளே பண்ணார். இந்த இடத்துல பர்சனலாக முத்துவும் அருணும் பர்சனலாக அட்டாக் பண்ணிக்கிட்டதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? இதுதான் இந்த ரூல்ஸ். வெளில அவங்க தங்கணும், உள்ள சமைக்கணும்னா இதை பண்ணணும், நாமினேஷன் ஜோனு அப்புறம் ஃப்ரீ நாமினேஷன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரூல்ஸ் போடணும் மேனேஜர்ஸ்லாம். ரூல்ஸ் புக்குன்னு தனியா மேனேஜர்ஸ்க்கு ரூல்ஸ் புக் வரல. மேனேஜர்ஸ் போடுற ரூல்ஸ அவங்க இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி மட்டும் ஒரு விஷயத்த சொல்றாரு. மேனேஜர்ஸ் எப்படி வேணா ரூல்ஸ் போடலான்னு. இப்போதைக்கு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத ஒண்ணு சொல்லணும். அதாவது இது என்னாச்சுன்னா ரூல்ஸ் போடலாம் அப்படின்னு பேசிட்டு, முத்து வந்து வெளியில போயிட்டு, நாங்க வந்து ரூல்ஸ் சொல்லப் போறோம்னா, பவித்ரா அப்பவே கேட்குறாங்க, ரூல்ஸ் சொல்லப் போறீங்களா? அப்படின்னும்போது முத்து மட்டும் தான் போய் சொல்றாரு. அப்போ வந்து ஆமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமான்னு கூட சொல்ல உடனே டக்குன்னு முதல் ரூல் வந்து
கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்புறம் மேனேஜர்ஸ் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு யூனியன் லீடரை வந்து மேனேஜர் சைட்லேருந்து தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னும்போது அந்த இடத்துல தான் அருண் வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு. மேனேஜர் சைட்லேருந்து யூனியன் லீடர் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, எங்கள் ஒர்க்கர் சைட்லேருந்து தான் செலக்ட் பண்ணணும்னா இது வேலிடான பாயிண்ட் தான், இது கரெக்ட் தான். ஒர்க்கர் சைட்லேருந்து தான் யூனியன் லீடரை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து நாங்கள் தான், இது எங்களோட ரூல்ஸ், நாங்கள் தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒன்று எடுத்து வைக்கிறாரு. அந்த இடத்துல அருண் சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் தான், ஒர்க்கர் சைட்லேருந்து. ஆனால் வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்தே அருண் ஒன்று ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காரு. வி ஆர் நாட் பெக்கர்ஸ், வி ஆர் ஒர்க்கர்ஸ்ன்றத சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு. ஸோ இது வந்து திருப்பி திருப்பி அவரோட வாய்ஜாலத்தை இந்த டாஸ்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து மேனேஜர் சைடில் செலக்ட் பண்ண முடியாது, ஒர்க்கர் சைடில் தான் வந்து யூனியன் லீடர் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் அது சொல்லிட்டு திருப்பி வந்து வி ஆர் நாட் பெக்கர்ஸ், வி ஆர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் குறுக்க பேசாதீங்கன்னா எங்களுக்கு பேச்சு உரிமை இல்லையான்ற ராணா ஒன்று எகிரிட்டு வராரு. நான் அதுதான் சொல்கிறார் முத்து, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசணும்னு தான் சொல்கிறேன், நடுவில் குறுக்க பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அதை தெளிவாக சொல்லலை. ஒன்று இது வந்து வாய் தகராறாக மாறி இப்போ வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு அருண் ஹாஷா சொல்லவும், நாங்கள் அப்போ மேனேஜர் சொல்கிற ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது அப்படின்னும் போது அப்போ மேனேஜர் பிக் பாஸ் இப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னா பிக் பாஸ் நாங்கள் வந்து பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் வந்து மேனேஜர் ரூலை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் இப்படி தாங்க சொல்லியிருக்காரு. மேனேஜர் போடுற ரூலை தான் ஒர்க்கர்ஸ் ஃபாலோ பண்ணு. இவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஜாஸ்தி ஆகுது, 2 பேருமே பர்சனல் அட்டாக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து போடான்னு சொல்லிடுறாரு. அவரும் வந்துட்டு சும்மா இல்லாமல் இவர் வந்து யூ ஆர் நத்திங் பட் ஏ ஹம்பக் அப்படின்னு சொல்லிடுறாரு இவரை, முத்துவை. முத்து வந்து அருணை வந்து யுவர் ப்ரொவோக்கர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் வார்த்தைங்க மீறி அருணை வந்து இவர் போடான்னு சொல்லவும், அவர் திருப்பி இவர் போடான்னு சொல்லவும் 2 பேருமே டாஸ்க் விட்டு வெளில வந்து பர்சனல் அட்டாக்குள்ளே போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து டாஸ்க்குள்ளே வந்து விளையாடுங்கன்னா எப்பயோ டாஸ்க்குள்ளே வந்துட்டு அப்படின்னு ஒரு மாதிரி மார்க் பண்ணியும் வேறு அருண் வந்து ஒன்று பண்ணுறாரு. முத்துவும் வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டு, எனக்கு தெரிஞ்ச முத்து இதை வந்து வேணும்னே பண்ணியிருப்பாரு. அந்தளவுக்கு அவர் வந்து அருணை பற்றி தெரியாமல் வாய் விட்டுருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவருமே கண்டென்ட் கொடுக்க தான் ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ட்விஸ்டினை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சண்டை பெருசானோடனே எல்லாரும் வராங்க, ஜாக்லின் எல்லாரும் வந்தோன்னே இப்போ என்ன நாங்கள் வந்து பேசிட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறோன்னா அதை உங்கள் ஆள் இப்போ சொன்னாங்களே, உங்கள் மேனேஜரில் ஒருத்தவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து சொல்கிறாரு இப்போ ஜாக்லின், இப்போ அவரே வந்து சொன்னாரா முத்துவன், ஆமாம் அவர் தான் அந்த ரூல்ஸ் சொல்கிறான்னு சொல்கிறாருன்னா இன்னும் நாங்கள் டிசைடே பண்ணலை, டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஜாக்லினும் சரி மந்திரி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அப்போ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போதே வெளியில் வந்து முத்து இது ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அந்தளவுக்கு தெளிவில்லாத முத்துலாம் இல்லை. ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து நடுவில் வந்து சொல்லிட்டேன் எனக்கு கேம் புரியலான்றவனுக்குலாம். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகேங்களா? அருண் அடிச்சு ஆடும்போது ஸோ நம்மளும் இப்போ இந்த வாரம் அடித்து ஆடணும்னா ஏதோ ஒன்று பண்ணணும்னா இதை வச்சுட்டு நம்ம வாயை விட்டு அருண் வாயை விடுவார் திருப்பி. அப்போ வந்து 2 பேருக்குமான கிளாஷில் ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நான் முத்துவோட ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன்னா நானும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன், வா நேருக்கு நேரு நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கை விட்டு வெளியில் வந்து 2 பேருமே பர்சனலாக பேசிக்கிட்டாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அது முடிஞ்சோடனே வந்து அருணும் சொல்கிறார், நான் இதுக்கு மேலே வந்து பர்சனலாக போக மாட்டேன் இந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடில் ஒன்று சொல்கிறாரு. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இவராக போய் வம்பு வலிக்கிறாரு, இல்லை வந்து இவர்கிட்ட வம்பு வலிக்க இப்போ முத்து ஒன்று பிளான் பண்ணிட்டாரு. ஸோ இது எப்படி போகும்னு தெரியல. இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ளே எத்தனை பஞ்சாயத்து வருமோ. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வாயே திறக்கலாங்க. ஒரு இடத்துல ரொம்ப ஹாஷாக போகும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை விட கத்துவேன், எனக்கு இதை விட பேச தெரியும்னா அதைத்தான் சார் நாங்களும் சொல்கிறோம், கத்துவீங்க பேசுவீங்கன்னு வாயில் மட்டும் வடை சுட்டுட்டு இருக்கீங்களே, ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்னும் 2 முட்டை இருக்குது, யாராச்சும் எடுத்து ஆஃப் பாயில் போட்டுருவாங்களான்னு தெரில. அந்த 2 முட்டையும் 1 முட்டை ஆல்ரெடி தர்ஷிகா எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பஞ்சாயத்து காலைல தீபக் பஞ்சாயத்து ஒன்றாச்சு, இப்போ முத்துது ஒன்றாச்சு, இன்னொரு பஞ்சாயத்தும் ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை பற்றியும் பேசுகிறேன். அப்போ இத்தனை பஞ்சாயத்துக்கு நடுவில் யாருமே அந்த முட்டை எடுக்கலன்றதா கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஸோ இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ளே எத்தனை பேருக்கு ஆப் வைப்பார் பிக் பாஸ்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம் கைஸ். தேங்க்யூ.